Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற supplementary reader The Little Hero of Holland written by Mary Mapes Dodge. Little Hero of Holland அப்படினா என்ன அர்த்தம்னா ஹோலாண்டை சேர்ந்த ஒரு சிறிய கதாநாயகன் அர்த்தம். This is a true story of a little boy with a brave heart and passionate love for his village. Read on the story to find what the little hero of Holland did to save his fellow men. இது வந்துட்டு ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிறு பையன் இருக்கான், ஒரு சிறிய பையன். அந்த பையன் வந்துட்டு ரொம்ப தைரியமான மனசும் அவனோட ஊர் மேலே அவனுக்கு ஒரு அன்பு இருக்குது. அந்த ஊர் மேலே அவன் ரொம்ப ஒரு அன்பு வச்சுருக்கான். அவன் வாழ்கிற ஊர் மேலே நல்ல தைரியமான மனசுடைய அந்த பையன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஸ்டோரியை படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, அந்த லிட்டில் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவங்க கூட சேர்ந்த அதாவது அவங்க கிராம மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணாங்கிறத நீங்கள் இந்த ஸ்டோரியை படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. Holland is a country where much of the land lies below sea level. Only great walls called dikes keep the northern sea from rushing in and flooding the land. இதில் ஹோலாண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும்னா சீ லெவலுக்கு கீழே இருக்குமா. அதாவது ஒரு சீ லெவல் இருக்கும். அவங்களோட நிலம் வந்துட்டு எப்படின்னா அந்த சீ லெவலுக்கு கீழே இருக்குது. இவங்க ஊருக்குள்ளே அந்த தண்ணி வராமல் எது பாதுகாக்குது அப்படின்னா டைக்ஸ்னால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய ஒரு வால் மாதிரி இருக்கும். அந்த சைட்லேருந்து அணைன்னு வச்சுக்கோங்க. அந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு அது வந்துட்டு பாதுகாக்குது. எதனாலனா அந்த நார்த் சீ இருக்குல்ல, நார்த் சீ வந்துட்டு இவங்க ஊருக்குள்ள வந்து வெள்ளத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாக்கிறது அந்த டைக்ஸ் தான். For centuries of people of Holland have worked to keep the walls strong so that their country will be safe and dry. பல நூற்றாண்டுகளாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த ஹோலாண்டை சேர்ந்த மக்கள் அதிகமாக வேலை பார்த்தது எதுக்காகனா, இந்த வால் இருக்குல்ல, இந்த டைக்கை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ தான் அவங்களுடைய ஊர் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாகவும் இதே மாதிரி வெள்ளம் எதுவுமே வராமல் ட்ரையாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. Even the little children know the dikes must be watched every moment and that a hole no longer than your finger can be very dangerous things. ஒரு குழந்தைங்களுக்கு கூட அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட தெரியுமா இந்த டைக்ஸை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. நம்ம விரல் அளவுக்கு ஒரு ஓட்டை அங்கே இருந்தாலுமே கூட அது அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். Many years ago there lived in Holland a boy named Peter. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹோலாண்டில் ஒரு பையன் வாழ்கிறான். அவன் பேர் வந்துட்டு பீட்டர். Peter's father was one of the men who tended the gates in the dikes called ஸ்லூஸ். ஸோ இதில் வந்துட்டு ஸ்லூசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கதவு இருக்குல்ல, அந்த கதவை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா அவங்க அப்பா தான். ரொம்ப வருஷமாக என்ன பண்ணுறாங்க, அந்த பாய் பீட்டர் இருக்கான்ல, அவனோட ஃபேமிலி வந்துட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதில் பீட்டரோட ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாருனா, இந்த கதவு இருக்குல்ல, அந்த கதவை பார்த்துக்கிறதுல அவரும் ஒரு இன்சார்ஜ் மாதிரி. அந்த கதவு பேர் தான் ஸ்லூஸ். அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட வேலை என்னென்னா, he opened and closed the sluices so that ships could pass out of Holland's canals into the Great Sea. இல்லை கேனல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கால்வாய்கள். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெரிய கப்பல்கள்லாம் வரப்போ அந்த ஸ்லூசஸை வந்துட்டு திறந்து விடுவாராம். அது மூலமாக என்ன பண்ணோன்னா அந்த ஷிப்ஸ்னால் பெரிய பெரிய கப்பல் வந்துட்டு கடலை போய் சேர்ந்து அடையும். அங்கே ஒரு கால்வாய்கள் இருக்குல்ல, ஹோலாண்டில் இருக்க கால்வாய்கள் மூலமாக கடலை போய் சேர்ந்து அடையுமா. ஒன் ஆஃப்டர்நூன் இந்த இயர்லி ஃபால். இது ஃபால் அப்படின்னா என்னென்னா ஆட்டம் சீசன். ஸோ ஆட்டம் சீசனில் ஒரு ஆஃப்டர்நூன் என்ன நடக்குதுன்னா, when Peter was 8 years old, his mother called him from his play. Come Peter, she said, I want you to go across the dike and take these cakes to your friend the blind man. If you go quickly and do not stop to play, you will be home again before dark. ஸோ உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆட்டம் சீசன் அப்போது ஒரு ஆஃப்டர்நூனில் என்ன பண்ணுறாங்க, பீட்டருக்கு 8 வயசு ஆகுது. அவன் விளையாண்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு கூப்பிட்றாங்க, விளையாண்டுட்டு இருக்க அந்த பையனை கூப்பிட்டு பீட்டர் இங்கே வா, நீ என்ன பண்ணு, டைக் கிட்டக்க போய் அங்கே என்ன பண்ணணும்னா, உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்ல,
பிளைண்ட் மேன் ஒருத்தவர் இருப்பார், அவர் தான் அவனோட ஃப்ரெண்டு. ஸோ அவருக்கு போயிட்டு இந்த கேக்ஸ் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீ இப்போ விளையாடுறதை நிப்பாட்டிட்டு வேகமாக போனால் தான் என்ன பண்ண முடியும், இருட்டுறதுக்கு முன்னாடி திரும்ப வர முடியும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. The little boy was glad to go on such a errand and started off with a light heart. இந்த எராண்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தை வந்து போய் கொடுத்துட்டு வருது, அதுதான் எராண்ட். இந்த ஜேர்னி இருக்குல்ல, போயிட்டு வருது இருக்குல்ல, அந்த ஜேர்னி தான் எராண்ட். ஸோ இந்த பையனுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான், சந்தோஷமாக கிளம்புறான். He stayed with the poor little man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ship far out of the sea. இவன் என்ன பண்ணுறான், அந்த பிளைண்ட் மேன் இருக்கார்ல, அவர் கூட கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணி அவர்கிட்ட என்னென்னலாம் சொல்கிறான்னா, நான் எப்படி வந்துட்டு டைக்கில் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி சன் எப்படி இருந்தது, பூ எப்படி இருந்தது, ஷிப் எப்படி இருந்தது அந்த கடலில், எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லுவான். அந்த ஓல்டு மேன் கிட்ட சொல்லுவான். Then he remembered his mother's wish that he should return before dark, and bidding his friend goodbye he set out for home. அப்புறம் என்ன பண்ணுது, அவங்க அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறப்போ அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. ஐயோ நம்ம அம்மா வர சொன்னாங்களேன்ட்டு, சரி இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம போகணுன்றதுனால அவருக்கு பிட்டிங்னா டாட்டா சொல்கிறது, டாட்டா சொல்லிவிட்டு குட் பை சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புறான். As he walked beside the canal, he noticed how the rains had swollen the water and how they beat against the side of the dike, and he thought of his father's gates. ஸோ இப்போ இவன் நடந்து போயிட்டுருக்கான்ல அந்த கால்வாய் வழியாக, அப்போ என்ன பண்ணுறான்னா, மழை வந்துட்டு எவ்வளோ ஸ்வெல் அண்ட் வாட்டர்னால் அந்த நீரின் மட்டம் சொல்லுவாங்கள்ல, அதை உயர்த்தும்ல, அந்த மாதிரி எப்படி வந்துட்டு மழை பெஞ்சு தண்ணீரோட நீர் மட்டம் உயர்ந்திருக்குன்னு அவன் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபோர்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த டைக்ஸோட சைடில் வந்துட்டு இடிக்குது. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், அவங்க அப்பாவோட கேட்ஸ், அவங்க அப்பா ஒரு கேட்டை பாதுகாக்கிறதுல அதை பற்றி அவன் யோசிக்கிறான். I am glad they are so strong, he said to himself. If they gave away, what would become of us? These pretty fields would be covered with water. Father always calls them angry waters. I suppose he thinks they are angry at him for keeping them out so long. ஸோ அவன் என்ன சொல்கிறான், இது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு, ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குல்ல இந்த கேட்ஸ், அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவனுக்குள்ளே அவன் சொல்லிக்கிறான். ஒருவேளை இது வந்துட்டு வெளியில் வந்துருச்சுன்னா நம்மளாம் என்ன ஆகும், நாங்கள்லாம் என்ன ஆகும், இந்த அழகாக இருக்கிற நிலங்கள் எல்லாம் என்ன ஆகும், தண்ணீரால் மூழ்கி போயிடுமே அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் அப்பா இவன் இந்த வாட்டருக்கு தான் ஆங்கிரி வாட்டர்னு கூப்பிட்றாரு போல், கோபமான தண்ணீர்னு கூப்பிட்றாரு போல் அப்படின்னு சொல்கிறான். அந்த தண்ணிங்களுக்கெல்லாம் நம்ம அப்பா மேலேயும் கோபம் இருக்கும், ஏன்னா அந்த அப்பா தானே வந்துட்டு இதை வரவிடாமல் ரொம்ப நாளாக தடுத்துட்ருக்காரு. ஸோ நம்ம அப்பா மேலேயுமே கோபம் இருக்கும் போல் அப்படின்னு நினைக்கிறான் அந்த பையன். As he walked along, he sometimes stopped to pick the pretty blue flowers that grow besides the road. அவன் நடந்து போகிறப்போ சில நேரம் என்ன செய்வானா, அங்கேயே நின்று அந்த ரோட்டு சைடில் இருக்கிற ப்ளூ கலர் மரங்களில் இருக்க ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்வானா இவன் பறிப்பானா. Or to listen to the rabbit's soft tread as they wrestled through the grass. ஸோ இப்போ அங்கே புல் இருக்கும்ல, அதுக்குள்ளே ஓடிட்டுருக்க அந்த ராபிட்ஸ் வந்துட்டு எழுப்புற சவுண்ட் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்ருப்பான். But oftener he smiled as he thought of his visit to the poor blind man who had so few pleasures and was always so glad to see him. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, அவன் நடந்து போகிறப்ப சிரிச்சுக்கிட்டே போவானா, ஏன்னா அவன் வந்துட்டு இப்போ அந்த பிளைண்ட் மேனை பார்த்துட்டு வந்துருக்கிறான்ல, அதை நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போவானா. ஏன்னா அவருக்கு வந்துட்டு யாரும் பெருசாக ஆள் தெரியாது, கொஞ்சம் பேர் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் அவருமே பார்க்குறது வந்துட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். Suddenly he noticed that the sun was setting and that it was growing dark. ஸோ திடீர்னு அவன் என்ன நோட்டீஸ் பண்ணுறான்னா, சூரியன் வந்துட்டு மறைய போகுது, இருள் வரப்போகுதுன்னு நினைக்கிறான். மதர் வில் பி வாட்சிங் ஃபார் மீ he thought, and he began to run towards home. ஸோ என்ன பண்ணுறான், அம்மா நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக என்ன செய்கிறான், வீட்டை பார்த்து ஓடலாம் நினச்சிட்டு ஓடிட்டுருக்கான். Just then he heard a noise. It was sound of trickling water. He stopped and looked down. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு போயிட்டு இருப்பான்ல, ஓடிட்டு இருப்பான்ல, அப்போ இவனுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அது எப்படின்னா, ஏதோ நம்ம டேப்பை திறந்து விட்டால் ஒரு மாதிரி சவுண்டு வரும்ல, தண்ணி வந்துட்டு ஒழுகிற மாதிரி சவுண்டு வரும்ல, ஒரு சின்ன ஒரு கல்லுக்குள்ளேருந்து தண்ணி வருது அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு சவுண்டு எழுப்போம், அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், நின்றுட்டு அது என்ன ஆகுதுன்னு சொல்லி அவன் பார்க்குறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டைக்கில் ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்குது, அது மூலமாக என்ன ஆகுதுன்னா தண்ணி வந்துட்டு உள்ளே வந்துட்டுருக்கு.
Any child in Holland is frightened at the thought of a leak in the dike. ஸோ எந்த குழந்தை இதை பார்த்துருந்தாலும் என்ன பண்ணியிருக்கோம், பயந்துருக்கும். ஏன்னா அந்த டைக் வந்துட்டு உடஞ்சிச்சின்னா அவங்க ஊரே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகுதுன்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் பயந்துருக்கும். Peter understood the danger at once. If the water ran through the little hole, it would soon make a larger one, and the whole country would be flooded. In a moment he saw what he must do. ஸோ பீட்டருக்கு வந்துட்டு என்ன தெரியுது, இதோட ஆபத்து தெரியுது. அந்த வாட்டர் வந்துட்டு இப்போ சின்ன ஒரு ஹோல் வழியாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் போக போக என்ன ஆகும்னா அது பெருசாக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆச்சுன்னா அவனோட ஹோல் கண்ட்ரியே வந்துட்டு வெள்ளத்தினால மூழ்கி போயிடும். அதனால இவனுக்கு இப்போ என்ன பண்ணணுன்றத இவனுக்கு நல்லாவே தெரியும். Throwing away his flowers, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. ஸோ என்ன பண்ணுறான்னா அந்த பூக்களெல்லாம் எரிஞ்சிட்டு வேகமாக மேலே ஏறுறான், வேகமாக கீழே இறங்கி அந்த டைக்கிட்ட இருந்துட்டு அவனோட விரலை வந்துட்டு என்ன பண்ணுறான், அந்த ஹோலுக்குள்ளே அப்படி நுழைக்கிறான். The flowing of the water was stopped. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டரோட ஃப்ளோ இருக்குல்ல அது ஸ்டாப் ஆயிடுது. Oh, he said to himself, the angry water must stay back now. I can keep them back with my finger. Holland shall not be drowned while I am here. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, நல்ல வேலை அப்படின்னு அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான். அந்த ஆங்க்ரி வாட்டர் வந்துட்டு இப்போ இங்கே உள்ளே வராது, நான் என்னோடய விரல் இங்கே வச்சுக்கிட்டே இருப்பேன், நான் இங்கே இருக்கிற வரைக்கும் ஹோலாண்டை எதையுமே மூழ்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். This was all very well at first, but soon it grew dark and cold. The little fellow shouted and screamed, come here, he called, but no one heard him, no one came to help him. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இவனுக்கு இது வந்துட்டு ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் இருட்ட என்ன ஆகுதுன்னா நல்லா குளிர ஆரம்பிக்கிறது. ஸோ இவன் என்ன பண்ணுறான், கத்தி கூப்பிட்றான், யாராவது இருக்கீங்களா இங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்றான். ஆனால் யாருக்குமே இவனை கேட்கல, யாருமே வந்து இவனுக்கு ஹெல்ப்பும் பண்ணலை. It grew still colder and his arm ached and began to grow stiff and numb. அவன் வந்துட்டு கத்திகிட்டே இருந்தான், ஒன்றும் ஆகலை. அப்புறம் என்ன ஆகுதுன்னா குளிர் வர ஆரம்பிச்சிருது. அவனோட ஆர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு வலிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா விரல் வச்சுக்கிட்டே இருக்கான்ல, அது வலிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவனோட கையெல்லாம் எப்படி ஆகுதுன்னா ஸ்டிஃப், அப்படி ஒரு மாதிரி இறுக்கமாயிருது. நம்புனா வந்துட்டு அங்கே ரத்தமே போகாமல் இருந்த ஒரு மாதிரி இருக்குல்ல, நமத்து போன மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஆயிடுது அவனோட கைகள். He shouted again, will no one come, mother. அவன் என்ன கத்துறானா, யாருமே வரமாட்டிங்களா அம்மான்னு சொல்லி கத்துறான். But his mother had looked anxiously along the dike road many times since sunset for her little boy, and now she had closed and locked the cottage door, thinking that Peter was spending the night with his blind friend. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த டைக் ரோடையே பார்த்துட்டு இருக்காங்க, இவன் வருவானா மாட்டானான்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, சூரியனும் மறைஞ்சிருது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டை மூடிட்டு காட்டேஜை மூடிட்டு என்ன செய்கிறாங்க, தூங்க போயிடுறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, பீட்டர் வந்துட்டு அவனோட பிளைண்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறார்ல, அவர் கூட நைட்டு தூங்குவான் போல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. And that she would scold him in the morning for staying away from home without permission. நாளைக்கு காலையில் அவன் வரட்டும், அவனை திட்டிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தூங்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, பீட்டர் வந்துட்டு அவன் பிளைண்ட் மேன் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. காலையில் வருவான்ல, நீ என்னோட பெர்மிஷன் கேட்காம என் நம்ம வீட்டை விட்டு போய் தூங்கியிருக்கான்ல, அதுக்காக நம்ம காலையில் திட்டிக்கலான்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. Peter tried to whistle, but his teeth chattered with cold. இப்போ என்ன பண்ணுறான், விசில் அடிக்கலான்னு பீட்டர் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனோட பல்லெல்லாம் என்ன பண்ணுது, இந்த படப்படம் நடிச்சுக்கும்ல, குளிரில் நடுங்குள்ள அந்த மாதிரி நடுங்குது. சேட்டர்னா நடுங்கிறது இல்லை, சேட்டர்னா வந்துட்டு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது. He thought of his brother and sister in their warm beds and of his dear father and mother. I must not let them be drowned, he thought. ஸோ அவன் என்ன யோசிக்கிறான், அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு பெட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி அவங்களோட பிரதரும் சிஸ்டரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க. இவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த விரலை எடுத்துட்டோன்னா என்ன ஆகும்னா, இது பெருசாகி உடஞ்சி தண்ணியெல்லாம் மூழ்கிறோம், நான் அவங்கள மூழ்கடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். I must stay here until someone comes if I have to stay all night. நான் யாராவது வந்துட்டு இங்கே என்கிட்ட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், இங்கே தான் இருக்க போகிறேன், நைட்டு பூரா நான் இங்கே இருக்கணுன்னாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையன் நினைக்கிறான்.
The moon and stars looked down on the child crouching on a stone on the side of the dike. இல்லை க்ரௌச்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்குவாட்டிங் பொசிஷனில் உட்காருது, ஸ்குவாட் பண்ணி உட்காருறது. ஸோ 3 ஸ்டார்ஸும் என்ன பண்ணுது, இந்த பையன் வந்துட்டு இப்படி உட்காந்துட்ருக்கானே டைக் கிட்டக்க அப்படின்னு சொல்லி பார்க்குது. His head was bent. His eyes were closed, but he was not asleep. For every now and then he rubbed the hand that was holding back the angry sea. ஸோ என்ன பண்ணுறான்னா அவன் வந்துட்டு தலை குனிஞ்சு இருக்கிறான், ஆனால் அவன் ஐஸ் வந்துட்டு க்ளோஸாக இருக்கு, ஆனால் அவன் தூங்கலை. அப்பப்போ என்ன பண்ணுறான், அவனோட கையை வந்துட்டு ரப் பண்ணி விட்டுக்கிறான். ஏன்னா வந்துட்டு அதுக்கு ஃப்ளோ போகணும்ல, பிளட் ஃப்ளோ போகணும்ல. ஏன்னா அதுதானே வந்துட்டு அந்த ஆங்க்ரி சீயை வந்துட்டு கட்டுப்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ அவன் கையை அப்பப்போ ரப் பண்ணுறான். I'll stand it somehow, he thought. So he stayed there all night, keeping the sea out. ஸோ நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். அதனால நைட்டு பூரா அந்த சீ உள்ளே வராமல் அவன் பாதுகாக்கிறான். Early the next morning, a man going to work thought he heard a groan as he walked along the top of the dike. ஸோ காலையில் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் ஏர்லி மார்னிங் வேலைக்காக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது ஒருத்தவங்க முணங்குற மாதிரி சவுண்டு, க்ரோன்னா முணங்குற மாதிரி சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்க்குறப்போ அந்த அவர் வந்துட்டு அந்த டைக் மேலே நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே வந்துட்டு யாருன்னா ஒரு குழந்தை இருக்குது. Looking over the edge, he saw a child clinging to the side of the great wall. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த எட்ஜில் வந்துட்டு ஒரு குழந்தை என்ன பண்ணுது, அந்த சைடில் கிளிங்கிங்னா வந்துட்டு அட்டாச்சாக இருக்கிறது, தடுத்துட்டு இருக்குது. ஸோ அந்த சைடு வால் வந்துட்டு தடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் பார்க்குறாரு. வாட்ஸ் த மேட்டர், he called. Are you hurt? I am keeping the water back, Peter yelled. Tell them to come quickly. ஸோ என்ன கேட்குறாருன்னா, என்னாச்சு, உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சான்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, நான் தண்ணி வர விடாமல் தடுத்துட்ருக்கேன்னு கத்துறான். நீங்கள் யாராவது என் கூட்டிகிட்டு வாங்க வேமான்னு சொல்லி சொல்கிறான். The alarm was spread. People came running with shawls and the hole was soon mended. இதில் என்ன ஆகுதுன்னா அந்த அலாரம் அடிக்கும், எப்படின்னா அந்த ஹோலுக்கு ஊருக்கே அடிக்கும். ஏன்னா வந்துட்டு அங்கே ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்றப்ப எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஷால்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நீங்கள் மண்ணெல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பீச்சுக்கெலாம் போன குழந்தைங்களுக்கு ஒரு கொண்டு போவாங்க, அது மாதிரி ஒரு பெரிய டூல். அது எதுக்காகனா அந்த மாதிரி ஓட்டையெல்லாம் அடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எதுக்குன்னா வேகமாக அதை சரி பண்ணுறதுக்காக. They hurried Peter home to his parents. அவங்க என்ன பண்ணுறாங்க, பீட்டரை தூக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட விடுறாங்க. And before long the whole town knew how he had saved their life that night. ஸோ என்ன ஆகுதுன்னா அப்போருக்கு தான் அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியுது, அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான், அவங்க எல்லாரோட உயிரையும் இன்னைக்கு நைட்டு பூரா காப்பாற்றிருக்கான்றது எல்லாருக்கும் தெரியுது. To this day they had never forgotten the brave little hero of Holland. இந்த நாள் வரைக்கும் என்ன பண்ணலையா, அந்த ஹோலாண்டை சார்ந்த மக்கள் அந்த பையனை வந்துட்டு இன்னும் மறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த சப்ளிமெண்ட்ரி முடியுது. Author information. Mary Mapps Dodge, 1831-1905, was an American children's author and editor best known for her novel Hans Brinker. ஸோ மேரி மேப்ஸ் டாட்ஜுங்கிறவங்க 1831-1905 வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. அவங்க அமெரிக்கன் சில்ட்ரன்ஸ் ஆத்தர்னா சில்ட்ரன் லிட்ரேச்சர் அவங்க எழுதுவாங்க, சில்ட்ரன் சம்மந்தப்பட்ட புக் எழுதுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எடிட்டராக இருந்திருக்கிறாங்க. அவங்களோட பெஸ்ட் நோன் நாவல், எல்லாராலையும் அறியப்பட்ட நாவல் என்னென்னா ஹான்ஸ் பிரிங்கர் அப்படிங்கிற நாவல். She was a recognized leader in juvenile literature for almost third of the 19th century. ஸோ 19th centuryயில் அவங்க வந்துட்டு மற்றவங்களால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு லீடர். எதுலன்னா ஜூவனல் லிட்ரேச்சர். ஜூவனல்னால் என்னென்னா அந்த குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல அவங்க கூட லிட்ரேச்சரில் இவங்க ஒரு ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட லீடராக இருந்திருக்கிறாங்க. டாட்ஜ் கண்டக்டட் செயின்ட் நிக்கோலஸ் ஃபார் மோர் தென் 30 years. செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிறது ஒரு ஜேர்னல். அதை யார் வந்து நடத்திட்டு வந்திருக்காங்கன்னா இவங்க தான் நடத்திருக்காங்க. இட் பிகேம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மேகசைன்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ். அது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேகசைனாக இருந்திருக்கு, ஒரு மலர். இப்போ நம்ம படிக்கிறோம்ல ஒரு புத்தகங்கள், சிறிய புத்தகங்கள்லாம் வாரம் வரும்ல, அந்த மாதிரி மேகசைனாக இருந்திருக்கு. She was able to persuade many of the greatest writers of the world to contribute her children's magazine. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சில்ட்ரன் மேகசைன்ஸில் அவங்களோட இதை வந்துட்டு ரைட்டர்ஸை வந்துட்டு அவங்களோட ரைட்டிங் ஜேர்னியை வந்துட்டு பர்சுவேட் பண்ணுறதுக்காக, பர்சுவேட்னா தொடர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. யார் யாருக்குன்னா மார்க் ட்வைன், லூயிஸ் மே ஆல்காட்,
ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், டென்னிசன், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முன்னோடி மாதிரி இருந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய சில்ட்ரன்ஸ் மேகசைனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு வழிநடத்துதலாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கஷன் செஷன். இந்த செஷனில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, சிறுதுளி பெருவெள்ளம். இதை 2 வேளை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு பார்க்க சிறுசாக இருந்தாலும் கூட ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு சின்ன துளியாக தான் இருக்குது, பெரிய வெள்ளமாக மாறுறதுக்கு எல்லா சூழ்நிலைகளும் இருக்குது. அந்த பையனோட ஒரு பிரேவரி இதுலேருந்து தெரியுது. அந்த சின்ன பையனால் என்ன பண்ணிட முடியும்னு சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் ஏஜில் இருக்கவங்க என்ன பண்ணிட முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பையனை பார்த்தா ஒரு பெரிய ஊரை காப்பாற்றுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி அவனுக்கு இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.